2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் கடும் இழுபறிக்கு பின் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டது. புதிதாக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கும் கூடுதல் சீட் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியானது. இதை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கும் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென அடம்பிடித்து வருகின்றன. சென்ற முறை 6 தொகுதிகளை கேட்டு வாங்கி அதில் 2 தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றன என்பதால் இம்முறை தொகுதிகள் குறைக்கப்படுவதாக திமுக தரப்பு கூறியுள்ளது. அதை இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏற்க மறுத்துள்ளன. கூடவே அடுத்த கட்டமாக பேச்சு நடத்த வராமல் கண்ணாமூச்சி ஆடி வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 7 இடங்கள் கேட்கின்றன. திமுக தரப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இம்முறை கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்ப்பதால் அவர்களுக்கும் சேர்த்தே திமுக பதிலடி கொடுத்து வருகிறது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: தாவேகா பக்கம் போகாமல் இருப்பதற்காகவே காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் கூடுதலாக கொடுக்கப்பட்டன. மாற்று அணி பக்கம் செல்லாமல் இருக்கவே தேமுதிகவுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. 2016 தேர்தலில் மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைத்தன. அந்த அணியில் தேமுதிக 124 தொகுதிகளில் போட்டியிட்டது. மற்ற 4 கட்சிகளும் 110 தொகுதிகளில் போட்டியிட்டன. அப்போது தேமுதிகவை தலைமையாக ஏற்று அக்கட்சிக்கு கூடுதல் சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்க முன்வந்த கட்சிகள் இப்போது திமுகவிடம் முரண்டு பிடிக்கின்றன. இழுபறி இருந்தாலும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும். இதேபோல் விசிகாவும் விரைவில் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்கும் என அந்த வட்டாரங்கள் கூறின.